வணக்கம் ரமேஷ், விவரங்கள் என்ன? கோயிலில்தான் ஸ்ரீ ராமானுஜர் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் நாளன்று 1017ஆம் ஆண்டு பிறந்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் பகுதி மக்கள் ஆதிகேசவ பெருமாளை பெரியவர் என்றும், வைணவத்தில் பிறந்து அக்காலத்தில் பல சீர்திருத்தங்களை மேற்கொண்ட ராமானுஜரை சிறியவர் என்றும் அழைப்பது வழக்கம். அந்த வகையில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் சித்திரை திருவிழாவின் சிறப்பு அம்சம் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுக்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவம், ராமானுஜருக்கு அவதார உற்சவம் என்று 10 நாட்கள் உற்சவமும் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ராமானுஜரின் 1007வது அவதார உற்சவம் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி கோலாகலமாக துவங்கியது. குறிப்பாக தங்க பல்லக்கு, மங்களகிரி வைபவம், சிம்ம வாகனம், குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீ ராமானுஜர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ராமானுஜர் அவதார உற்சவத்தில் முக்கிய திருவிழாவாக கருதப்படுவது ராமானுஜரின் திருத்தேர் உற்சவமாகும். இந்த திருத்தேர் விழாவின் துவக்கமே சிக்கலாகியது. அதாவது நிலையில் இருந்து தேர் புறப்பாடு நடைபெற்ற போதும் தேரின் ஒரு புறம் நிலையிலேயே சிக்கிக் கொண்டது. இதனால் நிலையில் இருந்து தேரை இழுக்க முடியவில்லை. 1 மணி நேரமாக மீட்பு போராட்டத்திற்கு பிறகு ஜேசிபி உதவியுடன் தேரோட்டம் துவங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவின் 50 அடி உயரம் கொண்ட திருத்தேரினை காண தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமானுஜரின் தரிசனம் பெற்றனர். திருத்தேரானது தேரடி வீதி, திருவள்ளூர் சாலை, திருமங்கழாழ்வார் தெரு மற்றும் முக்கிய வீதிகளில் வழியாக சுமார் 2 கிலோமீட்டர் பவனி வந்து நிலையை அடையும். வழியெங்கும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆன்மீக அன்பர்கள் மோர், பானகம், குளிர்பானங்கள், அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த தேர் திருவிழாவின் எவ்வித அசம்பாவிதம் ஏற்படாதவாறு 300க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.